இந்த வீடியோவில் 2025 உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ண போகிற 5 ஸ்கில்லை பற்றி பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிற ஸ்கில்ஸ் எல்லாமே மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஸ்கில்ஸ் அண்ட் இதை பற்றி மேக்ஸிமம் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. அண்ட் ஐ கேரண்டி இட் தீஸ் ஆர் கேம் சேஞ்சர்ஸ். ஸோ ரொம்ப வளவலன்னு பேசிட்டு இருக்கோம், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னா, ஒருத்தவங்க சோகமாக இருக்கும்போது ஜஸ்ட் நீங்கள் அவங்க ஆறுதல் சொல்கிறது மட்டும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லை, இட் ஹேவ் அ பிக் கனெக்ஷன்ஸ் டு இட். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பற்றி இன்னும் டீப்பாக போகணுன்னா, நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, யூ ரியலி நீட் அன் இன்வெஸ்டர். ஃபைனலி கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி ஒரு இன்வெஸ்டரை கண்டுபிடிச்சிட்டீங்க. பட் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோனில் அவர் பேசி ரொம்ப டிப்ரெஸ்டாக டென்ஷனாக இருக்காரு. ஸோ நீங்கள் அவரை எப்படி பேசணும்? நீங்கள் அவர்கிட்ட அவர் எமோஷனை புரிஞ்சுட்டு நீங்கள் கரெக்டாக பேசலைன்னா உங்களோட டீலே கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ரொம்ப தேவைப்படுது. இந்த மூவிங் வேர்ல்டில் எந்த ஒர்க்கை வேணால் ரீப்ளேஸ் பண்ணலாம், பட் they cannot replace emotions. ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ரொம்பவே முக்கியம் அண்ட் வெரி பவர்ஃபுல் ஸ்கில். இதை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஒரு நெகோசியேஷனை வின் பண்ணலாம் அண்ட் உங்களோட டீம்ஸ் எல்லாம் ஈஸியாக லீட் பண்ண முடியும். ஈவன் பெரிய பெரிய லீடர்ஸ்க்குலாம் தெரிஞ்சோ தெரியாமல எமோஷனல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்க பெரிய பெரிய லீடர்ஸாக இருக்காங்க. இது எப்படி லேர்ன் பண்ணுறது? ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன? உங்களுக்கு ஆப்போசிட்டில் பேசிட்டு இருக்க பர்சனோட எமோஷனை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா அதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ சிம்பிளி அப்படி சொல்லிட முடியாது. உங்கள் எமோஷனே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஈவன் அந்த இன்வெஸ்டர் உங்கள்கிட்ட டென்ஷனாக பேசியிருந்தாலுமே அண்ட் உங்களோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏற்கனவே சொன்ன இன்வெஸ்டர் எக்ஸாம்பிளை எடுத்துக்குவோம். அந்த இன்வெஸ்டர் உங்களை ஏதாவது கோவப்படுத்துற மாதிரி பேசிட்டா அந்த இடத்துல நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அந்த டீல் கேன்சல் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அவரோட எமோஷனை புரிஞ்சுட்டு நீங்கள் கொஞ்சம் காமாக பேசுனீங்கன்னா அந்த டீல் ஓகே ஆகிறது மட்டும் இல்லாமல் மேபி அவர் உங்கள்கிட்ட சாரி கேட்கறது கூட வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல எமோஷன் பாண்டிங் ரொம்ப அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி கற்றுக்கிறது? இட் நீட் ப்ராக்டிஸ். உங்களோட ஆக்டிவ் லிசனிங் ஒவ்வொரு கான்வர்சேஷன்லேயும் நீங்கள் என்கேஜ் பண்ணணும். அண்ட் ஈவன் இஃப் யூ டோன்ட் டாக் இன் த கான்வர்சேஷன், மற்றவங்களோட எமோஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல். செகண்ட் ஸ்கில் டிஜிட்டல் ஃப்ளூயன்சி. டிஜிட்டல் ஃப்ளூயன்சினா கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறது மட்டும் இல்லை, இட் ஹாஸ் மோர் டுவர்ட்ஸ் இட். ஸோ இந்த ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் டேட்டாஸ்ன்றது கோல்டாக மாறிட்டு இருக்கு. இந்த டேட்டாஸை பற்றின விஷயங்கள் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபியூச்சர் ப்ரூஃப் ஆயிடுவீங்க. எக்ஸாம்பிள், ஏஐ, பிளாக் செயின், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி பல பிரான்ச்சஸை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் வேலை கிடைக்கிற ப்ராபபிலிட்டி அதிகமாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ இப்போ இருக்கிற கம்பெனிஸ்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு டெக்னாலஜிக்கல் நாலேஜ் மட்டும் இருந்து பார்த்து உங்களை ஹையர் பண்ண மாட்டாங்க. டெக்னாலஜிக்கும் ஹியூமனுக்கும் நடுவில் இருக்கிற பிரிட்ஜாக இருக்கணும். விச் மீன்ஸ் டெக்னாலஜியை ஹியூமன்ஸ்க்கு ஈஸியாக உங்களால் சொல்லித்தர முடிஞ்சிருக்கணும். விச் இஸ் அ ஸ்கில். அப்படி சொல்லித்தரத்துக்கு உங்களுக்கு டேட்டா ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சிருக்கணும். டிஜிட்டல் வேர்ல்டுன்றது ஒரு நியூ கண்ட்ரி மாதிரி. உங்களோட ஸ்கில்ஸ் தான் அதுக்கான பாஸ்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இதை பற்றின டேட்டாஸ்லாம் தெரியலன்னா என்னால் இந்த விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்க முடியாது. ஸோ டிஜிட்டல் ஃப்ளூயன்ஸை எப்படி லேர்ன் பண்ணுறது? டூ சம் ரீசர்ச். ஈவன் நான் சொன்ன ஹார்ட் ஸ்கில்ஸ் கூட நீங்கள் லேர்ன் பண்ணலாம். நிறைய லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஆன்லைனில் இருக்குது. டூ சம் ரீசர்ச் லேர்ன். அண்ட் தேர்ட் அண்ட் மோஸ்ட் ஓவர்லுக்டு ஜெம், ஸ்டோரி டெல்லிங். இதுதான் நிறைய பேர் இக்னோர் பண்ணுற ஸ்கில். பிகாஸ் ஸ்டோரின்னதும் எல்லாத்துக்கும் ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் இருக்குது. ஸ்டோரி டெல்லிங் நிறைய இடத்துல உங்களுக்கே தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் இன் திஸ் வீடியோ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்டோரி டெல்லிங் தான். ஒரு இன்ஃபர்மேஷனை ஆடியன்ஸ்க்கு ஈஸியாக போய் சொல்கிறது தான் ஸ்டோரி டெல்லிங். அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், இட்ஸ் அபவுட் ஹவ் யூ மேக் தம் ஃபீல். ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லர் இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக சொல்ல மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஸ்டேஜ் முன்னாடி நிற்கிறீங்க, உங்களுக்கு டிப்ரெஸ்டாக இருக்குது, இந்த பேஜ் எப்படி இருக்குது, நீங்கள் போய் ஸ்டேஜில் போய் நிற்கிறீங்க, அந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஆடியன்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப இன்டிமிடேட்டாக இருக்குது, உங்களால் எதுவுமே பேச முடியல, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ யூ ஃபீல் டிப்ரெஸ்ட். இந்த டோன் எப்படி இருக்குது? இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்டோரி டெல்லிங். ஈவன் பொலிட்டிஷியன்ஸ் யூஸ் ஸ்டோரி டெல்லிங். ஒரு பெஸ்ட் ஸ்டோரி டெல்லரால் ஈஸியாக ஒரு இன்ஃபர்மேஷனை மற்றவங்கள்ட்ட போய் சேர்க்க முடியும். ஸோ லேர்ன் ஸ்டோரி டெல்லிங். ஸோ இது நீங்கள் எப்படி கற்றுக்கிறது? ஜஸ்ட் வாட்ச் சம் டெக் டாக்ஸ். ஸோ நான் ஸ்டோரி டெல்லிங்கை கற்றுக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு யூடியூப் சேனல்னா ஃபில் ஹம்ஸ். இஃப் யூ ரியலி நீட் டு லேர்ன் அபவுட் ஸ்டோரி டெல்லிங், ஜஸ்ட் செக் ஹிம் அவுட். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கில், அடாப்டபிலிட்டி. இந்த வேர்ல்டில் நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, பட் சேஞ்சுன்றது சேஞ்ச் ஆகாது. அண்ட் வி ஹேவ் டு அடாப்ட். இந்த ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்க வேர்ல்டில் நீங்கள் சர்வே ஆகணும்னா சேஞ்சுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும். எக்ஸாம்பிள், 2000 கிராஜுவேட் ஆன ஒரு சிஎஸ் ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் பைத்தான், ஜாவா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டுமே தெரிஞ்சிருந்தா அந்த பர்சனை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடலாம். பிகாஸ் சாட்ஜிபிடி, டீப்சீக் அப்படின்ற மாதிரி ஏஐஸ்லாம் ஈஸியாக ரஃப் கோட்ஸ் கொடுத்துருது. ஆனால் அந்த பர்சன் டீப்சீக், சாட்ஜிபிடி மாதிரி ஒரு ஏஐயை அவரால் க்ரியேட் பண்ண முடிஞ்சிருந்தா அவரோட சேலரி எங்கேயோ போயிருக்கும். விச் இஸ் அடாப்டபிலிட்டி. அவர் இந்த மாதிரியான ஏஐ டெக்னாலஜிஸை பற்றி நாலேஜ் கெயின் பண்ணி அவரை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாருன்னா he will be unstoppable. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கில்ன்றது அடாப்டபிலிட்டி. நீங்கள் ஒரு விஷயத்துக்கும் ஜஸ்ட் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்காமல் மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வருவீங்க அண்ட் இந்த வேர்ல்டுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிப்பீங்க. இதை
லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரே வழி உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரது தான். அண்ட் ரெஸ்ட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். அண்ட் லாஸ்ட் பட் அட் லீஸ்ட் 5th ஸ்கில், நெட்வொர்க்கிங் மாஸ்டரி. நெட்வொர்க்கிங் மாஸ்டரிங்னா ஜஸ்ட் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் கார்டு எடுத்து மற்றவங்கள்ட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதோ இல்லை லிங்க்டின்ல மற்றவங்கள்ட்ட கனெக்ட் பண்ணுறதோ இல்லை. நெட்வொர்க் மாஸ்டரினா பில்டிங் அ ரியல் ரிலேஷன்ஷிப். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் இவெண்ட்டுக்கு போய் ஒரு இன்வெஸ்டர் மீட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் உங்கள் பிஸ்னஸ் கார்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை நல்லா மேக் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஹீல் ரிமெம்பர் ஃபார் எவர். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு யார் தெரிஞ்சுக்கிறத வச்சு வராது, உங்களை யாருக்கு தெரியுன்றதை வச்சு தான் வரும். ஸோ பி மைண்ட்ஃபுல் டு நெட்வொர்க்கிங். உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு ஒரு ரைட் பீப்புளோட கனெக்டாக இருந்தீங்கன்னா அவங்க ஈஸியாக அவங்கள க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் உங்களை சுற்றி ஒரு ரைட் பீப்புளோட இருந்தீங்கன்னா they uplift you towards your goals. So try to build genuine relationships. And இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னா, இந்த 5 ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்பிரேஷன்ஸ்லாம் நீங்கள் கூட செக் பண்ணி பார்க்கலாம். அவங்க என்னென்ன ஹேபிட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க, அவங்க என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் பொசஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்கள் பிளைண்டாக காப்பி பண்ணாமல் ஜஸ்ட் ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் them, which means உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். பிகாஸ் யூ ஆர் யூ, தே ஆர் them. இந்த 5 ஸ்கில்ல எந்த ஸ்கில்லை நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ண போகிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ எத்தனை பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் வாட்ச் பண்ணுறது அண்ட் இந்த மாதிரி பர்சனல் க்ரோத் வீடியோஸ் மட்டும் பத்தாது. யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் யுவர் டைம் டுவர்ட்ஸ் இட். இதை பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸ் லைக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணதுக்கான பர்பஸே வேஸ்ட்டு. இஃப் யூ ஆர் ரியலி இன்டு யுவர் கோல் அண்ட் சக்ஸஸ், மேக் ஷூர் டு கமெண்ட் யுவர் கோல் அண்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் இட் டெய்லி. அண்ட் கைஸ், ஃபியூச்சர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் சைலன்ஸில் மட்டும் இருந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு நம்ம இல்லை. அண்ட் இந்த மாதிரியான ஸ்கில்ஸை ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ட்ரபிள் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் மேக் ஷூர் டு வாட்ச் மை திஸ் வீடியோ. நான் இதில் எடிட்டிங்னா என்னன்னு சுத்தமாக தெரியாமலே ஒரு ஹேபிட்டை வச்சு நான் எப்படி என்னோட ஃபர்ஸ்ட் பே அவுட் வாங்கினேன் அப்படின்றத நான் இதில் சொல்லியிருப்பேன். ஸோ அண்ட் உங்களோட கெரியர் பார்த்துல நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது உங்கள் சாய்ஸில் தான் இருக்குது. அண்ட் ஐ பிலீவ் யூ டேக் இட் டுவர்ட்ஸ் யுவர் கோல். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருப்பேன் நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.